மக்கள் இபாதத்தை விளையாட்டாக ஆரம்பித்து விட்டார்கள். இதை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்று பெரியவர்கள் அதிலிருந்து சட்டையாக இருப்பதினால் நாம் வாழ்க்கிற பிள்ளைகள் நமது பிள்ளைகளை சீர்திருத்தம் செய்யாமல் ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்து விட்டதின் விளைவு அந்த பிள்ளைகளின் மூலமாக சமுதாயம் எவ்வளவு பெரிய சந்தி சிரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களையும் நல்லவனாக மாற்ற வேண்டும். என்னோடு நான் சொர்க்கத்துக்கு போகலாம், ஆனா உலகத்திலே நாம் சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னார். முஸ்லிம்களில் எவர்கள் குழப்பமான கொள்கையிலே தவறான வழிகளில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஈமானுடைய பாட்டையிலே சஹாபா பெருமக்கள் எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தை பரிபூர்ணமான முஸ்லிம்களாக பக்குவப்படுத்தி நமக்கு தந்தார்களோ அது போன்று மனிதர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த அளவு ஒருவன் நல்லவனாக மாறினால் போதும், அல்லாஹ் அதன் மூலம் மகத்தான வாக்கியத்தை கொடுப்பான். ஆகவே இந்த மேலான பணிகளிலே ஈடுபட வேண்டும். அந்த பணியை செய்கின்ற பொறுப்புகள் தான் நம்முடைய மதரசாக்கள், உலமாக்கள். இன்னைக்கு அந்த சீர்திருத்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஓத வருகிறார்கள் என்றால் அவர்களை நாங்கள் மாற்ற வேண்டும், நல்லவராக மாற்ற வேண்டும். இவர்கள் நல்லவராக மாறியதற்கு பின்னால் மக்களையும் நல்லவராக மாற்ற வேண்டும் என்ற மகத்தான பணியைத்தான் மதரசாக்கள் செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய மதரசாவிலும் சுமார் 50 ஆண்டுகளும் கடந்து இங்கே மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பலர்கள் இந்த நல்ல பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய ஊர் மக்களுக்கு கிடைக்கும். அந்த மக்களுடைய மேலான உழைப்பினாலும் உதவினாலும் இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அல்லாமா அன்சாரியை சேர்த்தவர்கள் அந்த மகத்தான சீர்திருத்த பணியை செய்தார்கள். அதன் விளைவுதான் இந்த மதரசா. இங்கே நாம் ஓத வருகின்ற மக்களை தொலை வைப்பதும் அவர்களிடத்திலிருந்து தீமைகளை அகற்றி அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுகின்ற பொறுப்பு தான் இது. நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த நல்ல கல்வியின் பக்கம் படிக்க வைப்பதில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். இது நீடித்தால் நம் சமுதாயத்திற்கு ஆபத்துக்கள் ஏற்படும். அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். ஆகவே சமுதாய பெருமக்களே, நற்பணி ஆற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நம்முடைய மதரசாவிலே 50ஆம் ஆண்டு பொன் விழா காலையிலே 9 மணியிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. 9 மணிக்கு பிறகு பொன் விழா நடக்கும். சாயந்தரம் அசர் தொழுகைக்கு பின்னால் பட்டமளி விழா நடக்கும். இவ்வாண்டு 34 ஆலிம்களும் 6 ஹாஃபில்களும் 5 பாசிர்களும் பட்டம் பெற இருக்கின்றார்கள். ஆகவே சமுதாய பெருமக்களே, இது மார்க்கத்தின் விழா. நல்ல மனிதர்களை உருவாக்கி அவர்களை சீர்திருத்தம் செய்கின்ற மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு மகத்தான பணியை பாராட்டி செய்யப்படுகின்ற ஒரு பொன் விழா. இந்த விழாவிலே நீங்க எல்லாரும் உங்களுடைய நேரங்கள் காலங்களை எல்லாம் இந்த மார்க்கத்துக்காக ஒதுக்கி நாம் இதிலே கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. இதிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நாம் சிறப்பிக்க வேண்டும். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும். மதரசாவுடைய விழா நடந்திருக்கிறது, எங்கள் அழைத்தார்கள், நாங்கள் சென்றோம். நாளை மறுமையிலே அது நன்மையாக நமக்கு வரும். நாம் இறந்ததற்கு பின்னால் நன்மையாக வரும். இந்த பணிகளை நாம் மேற்கொள்வோமாக. இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் வேண்டுகிறேன். எல்லாம் அல்லாஹ் நாளை நடைபெற இருக்கின்ற இந்த பட்டமளிப்பு விழாவையும் பொன் விழாவையும் சிறப்பாக்க அருள் செய்வானாக, வரக்கச் செய்வானாக, வெற்றி ஆக்குவானாக. இது உன்னுடைய விழா, இது உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற விழா, குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கிற விழா. இறைவா, இதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும், நீ உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என் வார்த்தையை நான் நிறைவு செய்கின்றேன். அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.